சீமான் அவர்கள் பாகவதவனுடைய இல்ல திருமணத்தில் ஸ்டாலினோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்க. மரியாதை நிமித்தம் பொதுவான அரசியல் பேசிக்கொண்டு உடனே கூட்டணியை வந்துடணும், இல்லை திமுக பொது வேட்பாளராக சீமானை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எப்போ இருக்குது? திமுக இடைத்தேர்தலில் நிற்காமல் விலகி நிற்கும், ஒதுங்கி இருக்கும். திமுக அதிமுக இரண்டுமே நிற்காமல் ஒதுங்கினால் நாம் தமிழரை அதாவது சீமான் கட்சியை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அப்பொழுது இதை நம்பி நாம் தமிழர் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, இப்போ அப்படி தானே ஈரோடு கிழக்கில் நின்னார். தோற்போம் என்று தெரிந்தே கூட நிற்போம், அதுதான் ஜனநாயகம். அப்படி நிற்கலாம், இவனெல்லாம் நம்பாமையே நிற்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி நம்பாமல் நிற்பதும் நிற்காததும் சீமானுடைய விருப்பம், அவருடைய எண்ண கருத்தோட்டம். இடைத்தேர்தல்களில் நாம் தமிழரை திமுக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை அப்படியே அவங்க ஆதரவு தரதா சொன்னால் அந்த ஆதரவு எவ்வளோ தூரம் உண்மையான ஒத்துழைப்பாக இருக்கும், இல்லை சும்மா பேருக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டு உள்ளுக்குள்ள காலை வாருவாங்க. ஏன் திமுக நம்ப தகுந்த மாதிரி ஒரு அரசியல் என்றைக்குமே பண்ணதில்லை, எந்த காலத்தில். இந்த நாம் தமிழர் கட்சி திமுகவை நம்பி அந்த இடைத்தேர்தல் இறங்கினால் அது மண்குதிரையை நம்பி நட்டாற்றில் இறங்குவதற்கு ஒப்பானது. அவர்களாக சீமான் அவரே பரவாயில்லை, ஈரோடு கிழக்கு போன்று ஜனநாயகத்திற்காக நாம் நின்றே தர வேண்டும் என்று முடிவெடுப்பது அவருடைய உரிமை. அப்படி எடுத்தால் அது என்ன வரும்ன்றது, எப்படி வரும், முடிவு எப்படி வரும். இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தாவேகால பல விஷயங்கள் மக்களுக்கு தாவேகாவிடம் எதிர்பார்த்த அளவுக்கு விஷயங்கள் நடைபெறாத ஏமாற்றங்கள் இருக்குது. அதனால் நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஐயா. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினின் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நேற்றைய தினம் இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழா நடைபெற்றது. அதில் ஒரு விஷயம் பேசு பொருளாக ஆகியிருக்கு. முன்னாள் முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரே சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஒரே சோஃபாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் 2 பேருக்குள்ளே அந்த உரையாடல் நடந்தது. இது ஒரு பக்கம் பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதுக்குள்ளே நேற்று ராத்திரிலேருந்து எனக்கே சில நண்பர்கள், சில ரசிகர்கள், பொதுவான அந்த சேனலில் நம்மளை பார்க்குற ரசிகர்கள், நம்ம நம்பர் தெரிஞ்சவங்க, சில நமக்கு பொதுவான ரசிக நண்பர்கள், இவங்கெல்லாம் இல்லை திமுக நாம் தமிழர் கட்சி ஒன்றா சேரும் போல் இருக்குது, தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி அமையும் போல் இருக்கே. ஏன்னா இப்போ திமுகவில் பாக்கி இருக்கிறது தேமுதிக கூட்டணி மட்டும்தான், பாக்கி எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. மதிமுகவும் கிளம்புற ஆர்வத்தில் இருக்காங்க. மதிமுக சொல்லிட்டாரு, அதாவது உங்களுக்கு நல்ல செய்தி 27ஆம் தேதி இன்னைக்கு நல்ல செய்தியாக சொல்லுவோன்ட்டார், மகிழ்ச்சியான செய்தி சொல்லுவோன்னார். மக்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி? இவருக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் இவருக்கு மகிழ்ச்சி. வைகோ எந்த பக்கம் இருக்காருன்றது மக்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சியை மாற்றிட போகுது, ஒன்றும் இல்லை. அந்த வகையில் அப்போ வைகோவும் கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கலாம். கம்யூனிஸ்டுகளும் கூட்டணியிலேருந்து விலகிட்டேன்னு மார்க்சிஸ்டோட சொன்னார். மார்க்சிஸ்ட் பேசும்போது கூட அதாவது இவங்க 2006 96 சீட்டு மட்டும் பிடிச்ச போது திமுக, நாங்கள் பொறுமையாக எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அடம் பிடிக்காமல் ஆதரவு கொடுத்தோம். அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி எங்களை திமுகவில் இருந்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் யாரையும் அவங்க வளர விட்டதில்லை. சரி, நாங்கள் வெளியில் போய் எங்களுக்கு ஒரு ஆட்சி அமைத்து போது வருதுன்னா அதையும் இவங்களுக்கு பொறுக்கலைங்கிற மாதிரி பேசியிருக்கார். கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கார். ஏன் பேசியிருக்காருன்னா, முரசொலியில் ஒரு பே சண்முகமும் சிவி சண்முகமும் ஒன்று தான், அதாவது திமுக கூட்டணிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்று விட்டார் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி, சிவி சண்முகம் அங்கே அதிமுகவுக்கு துரோகம் செய்கிறார் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறார்ல, அவர் குள்ள நரின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஓட்டினாங்கல்ல அதிமுக அலுவலகம் வாசலில். அதே மாதிரி இவங்க முரசொலியில் இப்படி
இப்போது பார்த்தீங்கன்னா முரசொலிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து முரசொலி படித்தாலே உங்களுக்கு வந்து அநேகமாக வந்து வெங்காயமே இல்லாமல் கிளிசரினே இல்லாமல் கண்ணில் தண்ணி வரும். இனிமேல் யாராவது சினிமாவில் நடிக்கணும்னா, அழுகை சீனில் நடிக்கணும்னா, முன்னாலெல்லாம் அந்த சினிமாவில் கிளிசரின் முடிஞ்சு இப்படி இப்படி இந்த கண் மேலே போடுவாங்க. போட்டால் உடனே அழுகை தண்ணி தானாக வரும் கண்ணில். இப்போ வந்து முரசொலி கொடுத்தா போதும் போல இருக்குது. இந்த அளவுக்கு எழுதிருக்காங்களா? ஆமாம், முரசொலியில் வந்து அதை படித்தாலே நமக்கு அழுவாச்சியாக வருது. கொஞ்ச நாள் முன்னால் ராகுல் காந்தியை வந்து கெட்ட புத்தியாளர், இரட்டை நாக்குக்காரர், நயவஞ்சகர், யார்? ராகுல் காந்தி. அப்படிலாம் இருந்தாங்க. இத்தனைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ்காரரும் அதுக்கு பதிலே சொல்லலை. இந்த காங்கிரஸ்காரங்களாம் வந்து எல்லோரும் டயட்டில் இருக்காங்க போல இருக்குது, உப்பு போடாமல் சாப்பிட்றாங்க போல இருக்குது. இந்த சுகர்லாம் இருந்தால், பிபிலாம் இருந்துச்சுன்னா உப்பு குறைங்கன்னுவாங்க, இல்லை உப்பு போடாமல் சாப்பிடுங்கன்னுவாங்க. காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு டயபெட்டிஸு, பிபிலாம் இருக்குது போல இருக்குது. ஏன்னா உப்பு போடாமல் சாப்பிட்றாங்க. ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சமாவது ரோஷம் வரும்ல. ராகுல் காந்தி நயவஞ்சகர் என்றோ இதுவோ அடிச்சுக்கிறாங்க. இப்போ எங்கேயோ ஒரு சென்னை மாநகராட்சியில் கூட மேயர் பிரியா இருக்கும்பொழுது காங்கிரஸ்காரர்களுக்கும் திமுக அவங்க வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா வாழ்கன்னு சொல்லி முதல்வர் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொன்னாங்க. தாவேகா எம்எல்ஏவை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இது பிரச்சனையாகி கிட்டத்தட்ட ஒரே கைகலப்பு கலாட்டா வந்துருச்சு. அதில் அதிமுக நடுவில் ஏதோ போய் பேச கொஞ்சம் திமுக, அதிமுக, தாவேகான்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, இது நீங்கள் கேட்ட சப்ஜெக்டில் ஆக திமுக கூட்டணியிலிருந்து ஏற்கனவே பல வருடங்களாக இருந்த கட்சிகளே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு பழைய பழமொழி வேறு மாதிரி சொல்லுவாங்க, தானும் செய்ய மாட்டான் தள்ளியும் இருக்க மாட்டான்னு. அந்த மாதிரி தான் திமுக எங்களை வந்து வளர விடாமல் அடித்ததே வந்து இவங்க தான். இப்போ நாங்கள் வளர்ந்து போய் ஒரு அமைச்சர் பதவி வாங்குறதோ, இல்லை விசிகளை வாங்கியிருக்காங்க, ஐயூஎம்எல்ல வாங்கியிருக்காங்க, இதில் மார்க்சிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் வந்து அமைச்சர் பதவி வாங்கலைன்னா கூட ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க, கூட்டணியிலேருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோபத்தில் என்ன வேணாலும் எழுதுகிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வெளியே போச்சுங்கிறதுனால தான், காங்கிரஸ் வந்ததுனால தான் ஏறத்தாழ வேறு 108லேருந்து 107லேருந்து அந்த 112க்கு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார். இந்த காங்கிரஸ் 5 வந்து அறிவிக்கலைன்னா ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். அதுதான் மார்க்சிஸ்ட் சண்முகம் சொல்லியிருக்காரு. மே 10ஆம் தேதி ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்கும், அது வராமல் நாங்கள் காப்பாற்றணும். ஆனால் திமுகவுக்கு வைத்தறிச்சல்ங்கிற மாதிரி, ஏன்னா அவரை பற்றி திட்டி எழுதியிருக்காங்க. இந்த நிலையில் சீமான் வந்து கௌதமன் அவர்களுடைய இயக்குனர் கௌதமனுடைய வீட்டு திருமணத்தில், ஒரு திருமணம்னா கௌதமனும் கொஞ்சம் திராவிட சிந்தனை உள்ளவர் தான். அவர் கொஞ்சம், அதாவது திமுகவுக்கு எல்லா கட்சியிலையும் இப்போ எனக்கே கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் திருமணத்துக்கு திமுக தலைவர்களும் வந்திருந்தார்கள், அமைச்சர்கள்லாம் வந்திருந்தார்கள், அதிமுக அமைச்சர்கள் வந்து, அதாவது நிர்வாகிகள் வந்திருந்தார்கள், திருமாவளவன் வந்திருந்தார், பாஜகவோட இலகணேசன் வந்திருந்தார், அப்போ இந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசையெல்லாம் வந்திருந்தார். ஸோ அதில் ஒன்றும் டிகே சிவங்கோவன் வந்திருந்தார். நான் சொல்லுறது ரொம்ப வருஷம் முன்னால், 15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அது ஏன் ஒரு பத்திரிகை நடத்துகிறோம், நம்ம ஒரு அந்த துறையில் அரசியல் தொடர்புகள் இருக்குன்னா எல்லாருடையும் நட்பில் இருப்போம். விமர்சனம் பண்ணுறதுன்றது வேறு. அது மாதிரி சீமான் அவர்கள் கௌதமனுடைய இல்ல திருமணத்தில் ஸ்டாலினோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்தாங்க. மரியாதை நிமித்தம் பொதுவான அரசியல் பேசிக்கொண்டு உடனே வந்து கூட்டணி வந்துடணும், இல்லை திமுக வந்து பொது வேட்பாளராக சீமானை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எப்போ இருக்குது? திமுக வந்து இடைத்தேர்தலில் நிற்காமல் விலகி நிற்கும், ஒதுங்கி இருக்கும். இப்போ ஒதுங்கி இருக்கும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு கால அதிமுக நிற்கிறாங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே திமுக அதிமுக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை பற்றி ஒரு மக்கள் அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி பார்ப்பார்கள் அப்படின்னு இது விஷயமாக ஏற்கனவே ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறது இல்லை, இருந்தாலும் வச்சா என்ன தப்புன்னு கேட்குறாரு. இதே தான் வந்து சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, எடப்பாடியை முதல்வராக வைத்து முதல்ல வந்து திமுக வந்து விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க.
அது சரியாக வரலன்னு சொல்லி திருமாவை வந்து பொது வேட்பாளராக ஏற்பாடு செய்தான். இதை திருமாவும் வந்து ஆமாம்மா எனக்கும் செய்தி வந்ததுங்கிறார். இவங்க இல்லைங்கிறாங்க எடப்பாடி தரப்பில். திமுக தரப்பில் வாயை திறக்கலாம், அமைதியாக இருக்காங்க. அதிசயமாக என்னென்னா, இன்னொருத்தன் வராமல் இருக்கணும் கெடுக்கணுன்னா திமுகலாம் என்ன வேணால் செய்வாங்க. அவன் கூட்டணியில் ஏற்கனவே இருந்து இவ்வளவு நாள் நண்பனாக இருந்தால் கூட இன்றைக்கி அவன் வந்து பிரியறான்னா, இவ்வளோ நாள் நண்பனாக இருந்தால் கௌரவமாக. இப்போது தமாக பார்த்தீங்கன்னா, தமாக தமிழ்நாடு மாநில ஜி.கே. வாசன் அவர் என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிறோன்னு சொன்னார். என்டிஏனா அதிமுக என்டிஏ அந்த கூட்டணி சொல்லும்போது எந்த வித ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்காமல் நாங்கள் ஜெயிக்க முடியாமல் போச்சு. அந்த கூட்டணியும் பெருசாக ஜெயிக்கலை. எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடைய நலனை கருதி நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நட்பு முறையாக விலகிறோம். நாகரிகமாக இருக்கல. உள்ளுக்குள்ளே சில மன வேற்றுமைகள் இருக்கலாம், கருத்து வேற்றுமைகள். இதை விட நல்ல தொகுதியெலாம் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு எண்ணம் இருக்கலாம். இதெல்லாம் பொது வெளியில் பேசி நடந்து முடிஞ்ச விஷயத்த, அதாவது சீட்டு வேணுங்கிற வரைக்கும் வந்து போய் கொலையடிக்கிறது, சீட்டு கிடைக்கலன்னாலோ இல்லை தோத்துட்டாலோ மோசமாக பேசுறது அப்படின்னு இல்லாமல், ஜி.கே. வாசன் அவர் ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி அவருடைய கட்சிக்கு இல்லைன்னா கூட ஒரு நாகரிகமான தலைவர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது இங்கே இவர் வந்து இவங்க வந்து தங்ககிட்ட இருக்கும்போதே ஒன்று பேசுறது, அவங்க வேறு பக்கம் போகிறாங்க அப்படின்னு ஒன்று பேசுறது. இது அரசியலில் வந்து தமிழ்நாடு அரசியலில் சகஜம், அதுலேயும் திமுக சகஜம். இப்போ நம்ம பிரேமலதாவே என்ன பண்ணிச்சு, 2 தேர்தலுக்கு 1.5 மாதம் முன்னால் ஒரு பெண்ணாக எனக்கு மனம் வலிக்கிறது, பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு, இந்த ஆட்சி அகற்றப்பட வேணும்னாங்க. 1.5 மாதத்துக்குலாம் வந்து இங்கே வந்து நின்னாங்களா இல்லையா? ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இடைத்தேர்தலில் திமுக முதல்ல ஒதுங்கி நிற்குமா இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இன்னும் அதிகாரபூர்வமாக சொல்லலை. அப்படியே நின்னாலும் அதிமுக நிற்கப் போகிறது. அதிமுகனா நம்ம எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் எடுத்துக்கணும். அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதிமுகவும் ஒரு கால் நிற்காமல் ஒதுங்குமா? இந்த எந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. திமுக அதிமுக இரண்டுமே நிற்காமல் ஒதுங்கினால் நாம் தமிழரை வந்து, அதாவது சீமான் கட்சியை வந்து பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை வெற்றிக்காக உழைப்பார்களா? நாங்கள் வந்து இந்த இடைத்தேர்தலேருந்து ஒதுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்காம விட்டாங்கன்னு வைங்க. அப்பொழுது வந்து இதை நம்பி நாம் தமிழர் வந்து பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, இப்போ அப்படி தானே ஈரோடு கிழக்கில் நின்னார். சோர்ப்போம் என்று தெரிந்தே கூட நிற்போம், அதுதான் ஜனநாயகம். அப்படி நிற்கலாம், இவனெல்லாம் நம்பாமையே நிற்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி நம்பாமல் நிற்பதும் நிற்காததும் சீமானுடைய விருப்பம், அவருடைய எண்ண கருத்தோட்டம். அதை விட்டுட்டு திமுக ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லி நம்பி நின்னார்னா அது வந்து நம்பக்கூடிய விவகாரம் இல்லை. அதற்கு உங்களுக்கு உதாரணம் இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பாருங்கள். அவர் திரு கே.என். நேரு வந்து இந்த திமுகவில் அவர் பேரில் தாவேக்கா வழக்கு போட்டிருக்கு. அதாவது வழக்கு போட்டிருக்குன்னா ஏற்கனவே அவர் பேரில் வந்து வழக்கு வேண்டாம் என்று ஒரு விலக்க வேண்டும், அவருடைய பேரில் போடக்கூடாதுன்னு ஒரு தமிழக அரசு, திமுக அரசு வந்து பெட்டிஷன் போட்டிருந்தது. அந்த பெட்டிஷனை ஹைகோர்ட்லேருந்து தாவேகா அரசு, இப்பொழுது விஜய் அரசு வாபஸ் வாங்கிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேரில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்போ எனி டைம் அவர் பேரில், அவருடைய சுற்றி அவர் தம்பி அவங்க வகைரா அவங்க மற்ற அதிகாரிகள் பேர்லலாம் அந்த ஏதோ 634 கோடி 888 கோடி ஒரு 3 வழக்கில் அதெல்லாம் எஃப்ஐஆர்லாம் இருக்குது. அந்த எஃப்ஐஆரை வந்து அதில் கே நேரு பேரை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க திமுக அரசில். அதாவது அவங்களுடைய வாதம் என்னென்னா, கே நேரு தம்பி வீட்டில் தானே பிடிச்சிங்க, அதுக்கு ஏன் கே நேரு? அப்படி கே நேருக்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஒரு மடைமாற்றம். கே நேரு தம்பிக்கு அரசியல் என்ன சம்பந்தம்? அவர் வெறும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் தானே. அவர் ஏன் அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட இடங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கிறார்? அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசியல் வருது. இவர் அவங்க பெட்டிஷன் போட்டாங்க, அந்த பெட்டிஷனை விட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ கே.என். நேருக்கு இப்பொழுது வந்து
ஒரு வழக்கு போட்டாங்க, சிக்கல் வரும். இன்னைக்கு காலையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவர்களுடைய தொடர்புடைய வீடு மற்ற இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை. எதனாலனா கரூரில் வந்து இவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது கரூரில் உலக புகழ்பெற்ற கரூரில் 20 கோடிக்கு வந்து தார் சாலைகள் அமைப்பதாக போட்டு சாலையே அமைக்காமல் 20 கோடி பில்லு பாஸ் ஆயிடுச்சு. யாருக்கு பேமெண்ட் போனமோ போயிடுச்சு. எப்படி போவோம்? லஞ்சம் இல்லாமல். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவேக அரசு ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கு. ஆனால் சென்னை மாநகராட்சியில் 1800 கோடி ரூபா வந்து ஒப்பந்த புள்ளிகளுக்கு பணம் பாக்கியிருக்கு. டெண்டர் முடிஞ்சது. திமுக அரசுல டெண்டர் பணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே பணி முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. கடைசியில் ஒரு பகுதி பாக்கி இருக்கும். இந்த ஒரு பகுதின்றதே 1800 கோடி. பல பேருக்கு பல டெண்டர் கான்ட்ராக்டர் நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சது காரணம் வந்து கஜானா காலியாக இருக்குன்றது ஒரு காரணமாகவும் இருக்கலாம், நியாயமான இயல்பான காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பணியெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்கா, திருப்திகரமாக நடந்திருக்காங்கிறத ஆய்வு பண்ணோம்னாலே திமுகவுக்கு வந்து மாட்டிப்பாங்க. அடிக்குலையில் வந்து ஷாக் அடித்த மாதிரி ஆகும். கரெக்டு தான். ஏன்னா இது மாதிரி ரோடு போடாமையே ரோடு போட்ட மாதிரி, இல்லை ரோட்டில் வந்து தார் ரோடுன்னு சொல்லிட்டு மண் ரோடு போட்டுருவாங்க. இப்படிலாம் நிறைய நடந்திருக்கு திமுக பீரியடில். இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ ஏவாவேலு வீட்டில் ரெய்டுன்னா இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஏவாவேலு ஒரு சிக்கலில் வராரு. கேஎன் நேரு ஆல்ரெடி சிக்கலில் இப்போது மறுபடியும் இருந்த சிக்கல் இப்போ மீண்டும் தாவேக அரசு வந்தப்புறம் திரும்ப வருது. இப்போ கேஎன் நேரு என்ன பண்ணுறாரு? இந்த சமயத்தில் நமக்கு தலைமையோட சப்போர்ட் வேணும், திமுக தலைமை சப்போர்ட்டு. முன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த இதெல்லாம் காட்டக்கூடாது, கெத்தெல்லாம் காட்டுற பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. திமுகவோட கெத்தே காட்ட முடியாமல் முடிஞ்சு போச்சு. நான் சித்தரஞ்சன் ரோடு வழியாக டெய்லி வரேன் பார்க்கும்போது ஒரு காலத்தில் இந்த பக்கம் ஒரு 15-20 போலீஸ்காரர் வச்சு இந்த பக்கம் பேரிகேட் வச்சு யாருமே வண்டி உள்ளே போக முடியாது சித்தரஞ்சன் ரோடு. நீங்கள் வந்து பார்த்தா பேரிகேடிங் காணும், போலீஸ்காரன் ஒரு கான்ஸ்டபிள் கூட காணும். முன்னாள் முதல்வர்னா சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, கேஎன்ஆர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு? ஸ்டாலின் அவர்கள் விரைவில் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து அமர்வார். ஏன் சட்டமன்றத்தில் வந்து எப்படி அமர முடியும்? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடும்போது வாட்ச்மேன்ட்டு சொல்லி சாவியை திறக்க சொல்லி வந்து அமர்வாரா? சட்டமன்றத்தில் வந்து அமர்வார் என்றால் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்றால் இடைத்தேர்தல் இப்போ இருக்கணும். இப்போதைக்கு அடுத்த தேர்தலுங்கிறது எப்போன்னு தெரியாது. இப்போ இடைத்தேர்தல்னால் இந்த இப்போதைக்கு 6ன்னு ஒரு கணக்கு நேரத்தை கூட பேசியிருக்காங்க, ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம இவிஎம் மெஷின்லாம் வந்து தயாராகி விட்டது. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வந்து மாநில அரசு அறிக்கை கொடுத்தா அவங்க ஏதோ ஒரு மாதம் 2 மாதத்தில் ஏதாவது தேதி குறிப்பிடுவாங்க. இது நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த சமயத்தில் கேஎன்ஆர் என்ன பேசுகிறார் என்றால், ஸ்டாலின் மீண்டும் சட்டமன்றத்தில் வந்து அமர்வார். அப்பாவை காணும்னு சொல்கிறீங்க, அவர் எப்படியும் வந்துடுவார், கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறார். அப்போது என்ன அர்த்தம்? இந்த இடைத்தேர்தலில் எங்கோ ஒரு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் எங்கேயும் இடைத்தேர்தல் இல்லை. அந்த தொகுதியிலையும் மதுராந்தகம் வந்து தனி தொகுதி. இந்த மாதிரி ஒரு தொகுதியில் வித்தியாசமாக இருக்குது. திருச்சி கிழக்கு வந்து பொது தொகுதி, மற்ற தொகுதிகள் எல்லாம் சிலது பொது தொகுதிகள் இருக்குது. பெருந்துறை, அம்பாசமுத்திரம் அங்கெல்லாம். ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா, துறைமுகம் தொகுதியில் இவர் தான், நம்ம சேகர்பாபு அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போது அவர் தான் ஜெயிச்சிருக்கார். சேகர்பாபு அவர்கள் தான் வந்து குளத்தூரை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டு விட்டார். அதுவும் அவருடைய நண்பர் விஎஸ் பாபு வந்து, நண்பர்னால் ஒரு காலத்தில் இவருக்கு போடவே இருந்த பார்ட்னராக, என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த தொழில் பார்ட்னராக இருந்த விஎஸ் பாபு தனியாக தொழில் தொடங்கி அவரும் வந்து தண்டல் வசூல் பண்ணி கந்து வட்டி அது இதுன்னு அந்த மாதிரி லைனில் இறங்கி ஒரு பெருமளவுக்கு மக்களுக்கு நற்பணி செய்து கொண்டிருந்தார். சேகர்பாபு போலவே விஎஸ் பாபு பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் ஒரு பாபு செஞ்சுட்டு இருந்தார், இந்த பக்கம் ஒரு பாபு செஞ்சுட்டு இருந்தார். அந்த பாபு தான் குளத்தூரில் தோற்கடித்தார். அப்பொழுது சேகர்பாபு அவருக்கு விஎஸ் பாபுவுடைய எல்லா யுக்திகளுக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், கூடவே இருந்தவர்.
அப்படி இருந்தும் குளத்தூரில் வந்து நான் அந்த தொகுதியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்திட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போய் எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு முதல்வர் ஸ்டாலின்ட்ட அப்போ சொல்லிவிட்டு அவரை தோக்க விட்டார். அப்படி சொல்லுவாங்க, ஏதோ சொம்பால் அடித்தாங்க யாரோன்னு சொல்லுவாங்க, யார் சேகர் பாபுவை. அதை கேட்டுட்டு அவர் போய் யாரோ ஒரு உதயமான ஒரு அதிகாரியை கன்னத்தில் அறைந்தார் என்றெல்லாம் பத்திரிகை தகவல்கள் வந்தன. இது விட்டுட்டு இப்போ என்ன ஒரு பேச்சு அடிபடுதுன்னா, அந்த பாவத்தின் பரிகாரமாக, இது பாவமா குற்றமா அது எப்படி வேணால் வச்சுங்க, இதற்கு பரிகாரமாக கட்சி தலைமைக்கும் தலைமை குடும்பத்திலையும் ஒரு மீண்டும் வந்து ஒரு அந்த உறவு ஏற்பட வேண்டும். முன்னாளுக்கு இப்போ வந்து உள்ளே போகிறதில்ல, உள்ளே விடுறதில்லை. கூட்டங்கள்லாமும் அவரை காணும் சேகர் பாபு எங்கேயா பின்னால் நிற்கிறாரு, இல்லை ஆளே இருக்கிறது இல்லை. மேயர் பிரியாப்பாவும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து முதல்வர் விஜய் வாழ்கன்னு சொல்ல போக டிவிக்கு எம்எல்ஏவை கூப்பிட்டு இவங்க உட்கார வைக்க அங்கே ஒரு பெரிய தகராறாகி காங்கிரஸ் திமுக நடுவில் அதிமுக ஏதோ பேச போக 3 கட்சிக்குள்ளே மோதல் அதிகமாகிடுச்சு, கைகளை போகிற வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ என்ன பேச்சு அடிப்படுதுன்னா, துறைமுகத்தில் சேகர்பாபு ராஜினாமா செய்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்து ஜெயிக்க வைக்க அவர் வந்து தியாகம் செய்ய தயாராகிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ KN நேரு பேசுகிறத பார்த்தா அது உண்மையாக இருக்குமோ இந்த தகவல்? ஏன்னா நமக்கு வந்து இது இந்த சேகர்பாபு ராஜினாமா செஞ்சு ஸ்டாலின் நிற்பாரானா, நம்முடைய கணிப்பில் ஸ்டாலின் இதுக்கப்புறம் தேர்தலில் நிற்காமல் மெதுவாக ஓய்வு பெறுவார் என்பது தான் நம்மளுடைய கணிப்பு கருத்து. முடிவு அவர் கையில், நம்ம சொல்ல முடியாது நீங்கள் ஓய்வு பெறணும்னு. ஆனால் அப்படி ஒரு கருத்து அவங்களுக்கு இருந்தால் அது அவங்களுடைய உரிமை, விருப்பம். அவர் வந்து ராஜினாமா பண்ணார், ராஜினாமா இன்னைக்கு பண்ணால் நாளைக்கே இடைத்தேர்தலில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது KN நேரு இப்படி பேசியிருக்காரு, இப்படி ஒரு தகவல் அடிபடுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இடைத்தேர்தல்களில் நாம் தமிழரை திமுக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை அப்படியே அவங்க ஆதரவு தரதா சொன்னால் அந்த ஆதரவு எவ்வளோ தூரம் உண்மையான ஒத்துழைப்பாக இருக்கும், இல்லை சும்மா பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது அறிவிப்பை வெளியிட்டுட்டு உள்ளுக்குள்ளே காலை வாருவாங்க. ஏன்னா திமுக நம்பத்தகுந்த மாதிரி ஒரு அரசியல் என்றைக்குமே பண்ணதில்லை எந்த காலத்திலும். ஒரு காலத்தில் திடீர்னு ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் அவர்கள் அரசுக்கு நான் வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் மதவாத கட்சின்னு சொல்லிட்டு திடீர்னு போய் அது மதவாத கட்சி இல்லைன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் அங்கே போய் கூட்டணி சேர்ந்தார். அப்போ விசிக திருமாவளவனும் அங்கே போய் கூட்டணி சேர்ந்தார். அப்போ தான் மங்களூரில் ஒரு முதல்ல எம்எல்ஏவை ஜெயிச்சது 2001. அப்புறம் பின்னால் வந்து மதவாத கட்சி மறுபடியும் பேசுனது, இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு விசிக, பாஜக மதவாத கட்சின்னு. திமுகவிலையும் வேணுங்கும்போது பேசுவாங்க, வேணுங்கும்போது அடக்கி வாசிப்பாங்க. அப்போ திமுக இந்த மாதிரி விஷயங்களில் அரசியலில் அவர் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள். இதில் வந்து அவங்க விசுவாசம், நன்றி, நாகரீகம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அரசியல் பண்பாடு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கௌதமன் இல்லத்தில் பார்த்தது ஒரு எதேச்சையாக பார்த்துருக்கலாம். 2 பேரும் அவருக்கு தெரிந்தவர்கள் எந்த வகையில், எல்லாம் நட்பு ரீதியாக. அப்போ நட்பு ரீதியாக தலைவர்களை பார்க்கும்போது ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கவே மாட்டாங்க. ஒரே திருமணத்துக்கு 2 பேரும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த பீரியடில் வந்து எம்ஜிஆர் பீரியடில் கூட அந்த மாதிரி இல்லை. ஜெயலலிதா கருணாநிதி 2 அதில் வந்து யார் பக்கம் அது அந்த 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 மாதிரி ஒரு கடுமை காட்டினாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவர்களுக்குள்ள அப்படி ஒரு பகைமை இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே திருமணத்துக்கு வர்றாங்கன்னா இவங்க காலையில் வந்தால் கலைஞர் சாயந்தரம் வந்துட்டு போவார், இல்லை கலைஞர் காலையில் வர்றாருன்னா அவர் வந்துட்டு போய் ஒரு அரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் அவங்க வருவாங்க. அது சொல்லி வச்ச மாதிரி வருவாங்க. அங்கே எதிரெதிரில் பார்த்து அந்த வணக்கம் சொல்கிறத கூட தவிர்ப்பாங்க. இப்பொழுது அப்படி இல்லை, எல்லாரும் வந்து வராங்க. இப்போ கூட நம்ம திமுகவுடைய மாப்பிள்ளையான குடும்பத்துடைய மாப்பிள்ளையான சபரீசன் வந்து அந்த எம்எல்ஏ இதில் வந்து கேலரியில் வந்து உட்கார்ந்து உதயநிதி அவர்கள் பேசுவதை பார்ப்பதற்காக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எதுக்காக வந்தாரோ வந்தார். அப்படிதான் எல்லா எம்எல்ஏக்களும் எந்திரிச்சு இங்கே திமுகலேருந்து இப்படி கேலரியை பார்த்து கும்பிட்டாங்க. அவர் வந்து முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து கேலரியிலிருந்து கும்பிட்டார். இவரும் பதிலுக்கு சைகையில் கும்பிட்டார். இப்போ திமுக தாவேக
எதிர் கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. கொஞ்சம் இவரும் அப்பாவை காணும்னு சொல்கிறாரு, அவர் போய் வந்து செங்கல்பட்டில் போய் அது என்ன கணவனை காணும்னு பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போது திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து அவங்க பையன், அதாவது அவர் பேர் என்ன, முதல்வர் விஜயோட குழந்தைகள் பசங்களை அந்த ஜேசன் சஞ்சய் படத்தை போட்டு எங்கள் அப்பாவை காணும்னு சொல்கிற மாதிரி போட்டு அதுக்காக அவரை கைது பண்ணுறதுக்கு கூட இரவோட போயிருக்காங்க. அதுக்கு திமுக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அரசியலில். என்னன்னா முன்னளவுக்கு வந்து இந்த எதிரில் பார்த்துக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெரிய ஆரோக்கியமாக வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. திட்டிக்கிறாங்க, போகிறாங்க, பர்சனலாக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் திட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போது ஒரு பக்கம் அவரை முதல்வர் விஜய் வந்து எங்கேயோ பிறந்தநாள் போய் கொண்டாடினார் அப்படின்னு சொல்லி திட்டுறவங்க, இவங்க பக்கம் அதே மாதிரி என்னெல்லாம் நடந்திருக்கு. இவர்களெல்லாம் தனி மனித ஒழுக்க, நான் வந்து விஜயை ஆதரித்து பேசவில்லை. ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு வந்து தீர்வாகாது. அது மாதிரி இவர்கள் பக்கம் எவ்வளோ தவறுகள் வைத்து கொண்டு இருக்கும்போது அதுவும் தவறு தான். அதை மக்கள் சொன்னால் பரவாயில்ல, எதுவும் தவறு அதுவும் தவறுன்னு மக்களோ மீடியாவோ சொல்லும்போது அதில் வந்து ஒரு நடுநிலைமை இருக்கும். தவறு என்பது யார் செய்தாலும் தவறு தான். ஆனால் இவர்கள் சொல்வது தான் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் என்னை பொறுத்தவரை அந்த நாம் தமிழர் கட்சி திமுகவை நம்பி அந்த இடைத்தேர்தல் இறங்கினால் அது வந்து மண்குதிரையை நம்பி நாட்டாற்றில் இறங்குவதற்கு ஒப்பானது. அவர்களாக சீமான் அவரே வந்து பரவாயில்லை, ஈரோடு கிழக்கு போன்று ஜனநாயகத்திற்காக நாம் நின்றே தீர வேண்டும் என்று முடிவெடுப்பது அவருடைய உரிமை. அப்படி எடுத்தால் அது என்ன வரும்ன்றது, எப்படி வரும், முடிவு எப்படி வரும். இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தாவேகால பல விஷயங்கள் மக்களுக்கு வந்து தாவேகாவிடம் எதிர்பார்த்த அளவுக்கு விஷயங்கள் நடைபெறாத ஏமாற்றங்கள் இருக்குது. அதே சமயத்தில் சில விஷயங்களில் வந்து ஊழலை ஒழிப்பதற்கு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்க மாதிரி தெரியுது பொதுவாக திமுக அரசுக்கு எதிராக. அதனால் நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஐயா எதுவாக இருந்தாலும் சுயமாக முடிவெடுங்கள், அப்படி தான் எடுப்பார்னு எதிர்பார்க்குறோம் சீமான் அவர்கள். திமுகவை நம்பி அந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். சார், பல்லருக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.